வணக்கம். நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். ஸ்ருதிக்கு காலையில் நேரமே எப்பவுமே கடுமையாக தான் போகும். வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. அதே போல் கொட்டியில் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இடுப்பை பிடிச்சிக்கிட்டு அவங்க நடந்து போகிறாங்க. கொட்டியில் சுத்தம் செய்யலான்னு பார்த்தா சுத்தமாக இருக்குது எல்லா இடமே. இது யார் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ சுவா சொல்கிறான், அம்மா இதை நான் தாம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவா சொல்கிறான். அப்போ வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, அந்த கொட்டியில் சாணம்லாம் இருக்குது, அது இது பண்ணதுக்கு உன் கை வலிக்காதா சுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சறாங்க அவங்க அம்மா. அப்போ சுவா சொல்கிறான், இந்த வீட்டில் இருக்க வேலை எல்லாமே நீ தானம்மா செய்கிற, அப்போ உனக்கு கை வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதே சமயத்தில் அறிவன் வரான். அறிவன் வந்து சுவா கிட்ட சொல்கிறான், இந்த வேலையெல்லாம் செஞ்சால் உன் அறிவே மக்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவன் வந்து சொல்கிறான். அப்போ சுவா சொல்கிறான், அறிவாற்றல் என்பது உண்மைதான், உடல் உழைப்பு பெற தானமாக ஆயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு சுவா சொல்கிறான். அப்போது சின்ன என்ன பண்ணா, தினந்தோறும் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பித்தா. சின்னி என்ன பண்ணுறா, வாசலை பெருக்கிட்டு கோலம் போட ஆரம்பித்தா. மெரிச்சி என்ன பண்ணுறாளா, துணியெல்லாம் துவச்சி காய போடுறா. லொல்லனும் மியாவனும் பூச்சியெல்லாம் வராமல் பாதுகாத்தாங்க. ஆனந்தம் மகிழ்ச்சியாக அந்த வீட்டில் பொங்குச்சு. ஸ்ருதிக்கும் மூச்சு விட முடிந்தது. நன்றி.